வனப்பகுதிகளில் இருக்கலாம், ஆற்றோரங்களில் இருக்கலாம். இது வந்து ரேராக தான் தமிழகத்தில் இருக்கும். அதனால தான் இது வந்து கோயிலில் ஸ்தல விருட்சமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது மருத்துவ குணமுள்ள ஒரு மரம். இந்த மருத்துவ குணமான இந்த மாவலிங்க மரத்தினுடைய பட்டைகளை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். பெண்களும் ஆண்களும் இதை வந்து நாம் இந்த மரத்தை பாதுகாக்கணும். இந்த மரத்தை வந்து நாம் அங்கங்கே நட்டி வளர்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவுகள் வந்து குறையும். இந்த மரங்களையே பயன்படுத்தி இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உடலை பராமரிக்க பழகிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் மருத்துவத்துக்குன்னு நாம் சம்பாதிக்கிற பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. அதனால் இந்த அளப்பரிய மரம் ஒரு அற்புதமான மரம், கிடைத்தற்கரிய மரம். இந்த மாவலிங்க மரத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இலையெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இலைகள் வந்து 3 இலைகளாக இருக்கும்.